ஹலோ நண்பா, வெல்கம் டு Ktech தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா Redmi Note 9 உடைய அன்பாக்சிங். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ குயிக்காக அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு உள்ளே ஒரு சின்ன பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கேஜ்குள்ளே வந்து நமக்கு சிம் எஜெக்டர் டூல் கிட் வந்து கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் கைட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிபியூ கேஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்மி நோட் 9 மொபைல் வந்து இருக்குது. ஸோ மொபைலோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக வித்தியாசமான ஒரு கலரோட கொடுத்துருக்காங்க. இந்த கலருக்கு பேர் வந்து ஆர்க்டிக் ஒயிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது தவிர வந்து இந்த மாடலில் உங்களுக்கு அக்வா க்ரீன், பெபிள் கிரே, ஸ்கார்லட் ரெட் அண்ட் ஷேடோ பிளாக் அப்படிங்கிற 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு இந்த மொபைல் கிடைக்கிது. அண்ட் இந்த மொபைல் வந்து 4GB ரேம் 64GB வேரியண்ட். இதை தவிர பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ்குள்ளே வந்து 22.5 வாட்க்கான ஒரு பெரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன கேள்வி அப்படின்னா நம்மளுக்கு மொபைலில் வந்து 18 வாட் சார்ஜிங்க்கான சப்போர்ட் தான் இருக்குது. எதுக்காக 22.5 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்கிறது தெரியல. அண்ட் நம்மளுக்கு டைப் சி கேபிளும் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா வருது. ஸோ 48 மெகா பிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து கீழே உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வருது. அண்ட் மொபைலுடைய ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் அ டாட் நாட்ச். அண்ட் அதுலேயே உங்களுக்கு 13 மெகா பிக்சலுக்கான ஒரு இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமராவும் வருது. இந்த மொபைலோட பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், ப்ரைமரி மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கிது. மொபைலுடைய டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பவர் பட்டனும் வால்யூம் கீஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மொபைலில் நமக்கு 5020 mAhக்கான ஒரு பெரிய பேட்ரியும் 9 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலை பவர் பண்ணுறது வந்து நமக்கு மீடியாடெக் ஹீலியோ G85 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நமக்கு 4GB ரேம் 64GB, 4GB ரேம் 128GB அண்ட் 6GB ரேம் 128GBங்கிற 3 வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்குது. இந்த மொபைலுடைய பேஸ் வேரியண்ட் நமக்கு 12,000 ரூபாய்க்கு கிடைக்கிது. இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Ktech தமிழ். தேங்க்யூ.